தமிழக அரசு மானியத்துடன் வழங்கிய ஆட்டோக்களுக்கு அனுமதி சீட்டு வழங்கப்படவில்லை என கூறி பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் நீலகிரி ஆட்சியர் அலுவலகம் முன் தர்ணாவில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையைச் சேர்ந்த பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மகளிர் ஆட்டோ நல வாரியம் மூலம் 1,00,000 ரூபாய் மானியத்துடன் ஆட்டோக்கள் வழங்கப்பட்டன. ஆனால் அனுமதி சீட்டு வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆட்சியர் அலுவலகம் முன் தர்ணாவில் ஈடுபட்ட பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் 1 மாத காலமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட போக்குவரத்து அலுவலகத்தில் பல முறை மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். முதலமைச்சர் மானியத்துல பெண்கள் முன்னேற்றத்துக்காக எங்களுக்கு 1,00,000 ரூபாய் மானியம் ஒதுக்கி இருக்காங்க பெண்கள் ஆட்டோக்காக. அந்த நலவாரியத்து மூலியமா எங்களுக்கு அந்த காசை ஆட்டோ கம்பெனிக்கு போயிருச்சுங்க. மீதி உள்ள பணத்தை நாங்கெல்லாம் இஎம்ஐ போட்டு கடனுடன் போட்டு நாங்க கட்டிட்டோம். கட்டி இஎம்ஐ டேட்டும் எங்களுக்கு வந்துருச்சு. ஆனா ஆட்டோ எங்களுக்கு வரல, கைக்கு வரல. கேட்டா ஆர்டிஓ கையெழுத்து போடுறோம், ஆர்டிஓ கிட்ட கேட்டா கலெக்டர் கையெழுத்து போடுறோம். மாறி இது 25 நாள் ஆச்சு. இன்னைக்கு போனா நாளைக்கு வாங்க, நாளைக்கு போனா அடுத்த நாள் வாங்க, 2 நாள் கழிச்சு சொல்றோம். எங்களுக்கு ஒரு பதில் வரல. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பதில் தெரியல. வேற இந்த இடத்துல இருந்து நாங்க எந்திரிக்கிறதா இல்லை. நாங்க